அன்புமிக்க போக்குவரத்து கழக ஓய்வூதிய நண்பர்களே, தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறிய காணொளியை இப்போது உங்கள் முன்னால் பகிர்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய டிஏ உயர்வு வழக்கு, அரசாணை 142 எதிர்த்த அவமதிப்பு வழக்கு பல்வேறு நிலைகளை கடந்து, பல்வேறு விசாரணைகளை கடந்து 2026 ஜனவரி மாதம் முதல் பணியாளர்களுக்கு இணையான டிஏ உயர்வை பெற்று வருகிறோம். 2026 ஜனவரி மாதத்திற்கு பிறகு உயர்ந்த 5% மற்றும் 2% உயர்வையும் 5/6/2026 பென்ஷனிலே அந்த உயர்வையும் பெற்று பணியாளர்களுக்கு இணையான அந்த அகவிலைப்படி உயர்வு என்ற அந்த நிலையை எட்டி நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த காணொளியின் நோக்கம், அகவிலைப்படி உயர்வை பெற்றுவிட்டோம், டிஏ உயர்வை பெற்றுவிட்டோம். 2016 ஆண்டு ஜனவரி மாதம் முதல் 2025 டிசம்பர் வரை, 2026 ஜனவரியில் இருந்து 2026 ஏப்ரல் மாதம் வரையான 123 மாத காலத்திற்கான டிஏ நிலுவை சம்பந்தமான நடவடிக்கை என்பது நம்முடைய அவமதிப்பு வழக்கிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய அவமதிப்பு வழக்கு 240/2025 மதுரை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு 3 விசாரணைகள் நடந்திருக்கிறது. கடந்த 22/6/2026 அன்று நடைபெற்ற விசாரணையில் முக்கியமான அம்சங்களை பற்றி வாட்ஸ்அப்பிலே நாம் பதிவிட்டிருந்தோம். ஏற்கனவே சொன்னதைப் போல, புதிய அரசாங்கம், புதிதாக அரசு வழக்கறிஞர்கள் பதவியேற்ற பிறகு நடைபெறுகின்ற 2வது விசாரணை. கடந்த விசாரணைகளில், கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்பது தற்போது சற்று மாற்றம் கண்டிருப்பதாக தெரிய வருகிறது. நடவடிக்கைகளில் இருந்து அதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. 2026 பிப்ரவரி மாதம் அரசு தரப்பிலே தாக்கல் செய்யப்பட்ட அபிடவிட்டிலே அரியர் என்பது கொடுக்கப்பட வேண்டியது இல்லை, உத்தரவிலே இல்லை என்ற அந்த பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தார்கள். நம்மை பொறுத்தவரை, நம்முடைய அமைப்பை பொறுத்தவரை 2026 மார்ச் மாதம் 12ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற விசாரணையிலேயே நாம் தெளிவாக சொல்லிவிட்டோம். ரேவாவினுடைய வழக்கிலே டிஏ அரியர் என்பது கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறது, ரேவாவினுடைய பிரேயரிலும் இருக்கிறது. அதை எதிர்த்த அவமதிப்பு வழக்கு தான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது என்ற வாதத்தை முன்வைத்தோம். அந்த அடிப்படையிலே கடந்த 22/6/2026 அன்று மதுரை உயர்நீதிமன்றத்திலே மீண்டும் நம்முடைய வழக்கு விசாரணைக்கு வந்தது. அந்த விசாரணையின் போது அரசு தரப்பில் இருந்து கடந்த காலங்களில் இருந்த நிலைப்பாட்டில் இருந்து ஒரு மாறுதலாக டிஏ உயர்வுக்கான நிலுவையை வழங்க தயாராக உள்ளோம். ஆனால் இப்போது நிதிநிலைமை என்பது, அரசாங்கத்துடைய நிதிநிலைமை என்பது மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது. சமீபத்திலே தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்ட வெள்ளை அறிக்கையிலே, தமிழக நிதியமைச்சர் வெளியிட்ட வெள்ளை அறிக்கையிலே போக்குவரத்து துறை சம்பந்தமான அந்த விஷயங்களில்
சுமார் 75,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஒட்டுமொத்தமாக இழப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கடுமையான நிதிச் சூழலில் டிஏ அரியருக்குண்டான இவ்வளவு பெரிய தொகையை கொடுப்பதிலே சிரமம் இருக்கிறது. நாங்கள் மனுதாரர்களோடு பேச்சுவார்த்தை பேசிக்கொள்கிறோம், பேசி முடிவு செய்து கொள்கிறோம் என்று அரசு தரப்பிலே சொன்னார்கள். நம்மை பொறுத்தவரை இதிலே பேசுவதற்கு எதுவும் இல்லை. இது ஒன்றும் பேச்சுவார்த்தையின் மூலமாக குறைப்பதற்கோ கூட்டுவதற்கான வாய்ப்புகள் என்பது இல்லை. டிஏ அரியர் என்பதை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் டிஏ அரியர் என்பது ஏற்கனவே தீர்ப்புகளிலே சொல்லப்பட்டிருக்கிற 20A போக்குவரத்து கழக ஓய்வூதிய நம்பக விதி 20A டிஏ உயர்வு சம்பந்தமாக சொல்லுகின்ற போது அடிப்படை பென்ஷனோடு கூடுதலாக அகவலைப்படி இணைத்து வழங்கப்படும் என்று இருப்பதன் காரணமாக ஓய்வூதியத்திலே அந்த டிஏ உயர்வு என்பது வழங்கப்பட்டிருக்க வேண்டும். 120 மாத காலமாக வழங்காதற்குண்டான அந்த விஷயம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே வழங்கியே தீர வேண்டும். பேசுவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. ஏனென்றால் பேசுவதையெல்லாம் நீதிமன்ற விசாரணைகளிலே, வழக்கு விசாரணைகளிலே நாம் பேசிவிட்டோம், சொல்லியிருக்கிறோம் என்ற நம்முடைய கருத்தை ஆணித்தரமாக எடுத்து வைத்தோம். குறிப்பாக நமது தரப்பிலே ஆஜரான சீனியர் கவுன்சில் ரவீந்திரன் அவர்கள் சென்னையிலே இருந்து காணொளி மூலமாக அந்த விசாரணையிலே ஆஜரானார், வாதம் செய்தார். நம் தரப்பினுடைய வாதங்களை சொன்னதோடு ஒரு 18 பக்கத்திற்குண்டான பிரமாண பத்திரத்தை டிஏ அரியரை கொடுக்க வேண்டும், ஏன் கொடுக்க வேண்டும் என்பது சம்பந்தமான அந்த பிரமாண பத்திரத்தையும் அபிடவிட்டையும் தாக்கல் செய்திருக்கிறோம். அதை அடிப்படையிலே அரசு தரப்பில் இருந்து மீண்டும் ஒரு கோரிக்கை வைத்தார்கள் நீதிமன்றத்திலே. நாங்கள் கொடுத்து விடுகிறோம், எப்படி கொடுப்பது என்பது சம்பந்தமாக அரசாங்கத்துடன் கலந்து பேசி வந்து சொல்ல வேண்டியிருப்பதனால் 4 வார காலம் அவகாசம் கேட்டார்கள். நம்முடைய தரப்பிலே இருந்து அவகாசம் கொடுப்பதிலே ஆட்சேபனை இல்லை. ஆனால் அடுத்த அவகாசத்தில் வருகின்ற போது ஒரு டிஏ நிலுவை வழங்குவது சம்பந்தமான ஒரு திட்டத்தோடு, ஒரு நல்ல திட்டத்தோடு அடுத்த விசாரணைக்கு வர வேண்டும் என்பதை பதிவு செய்ய வேண்டும் என்று நீதியரசரிடம் கேட்டுக்கொண்டோம். அதை அடுத்து அதை ஏற்றுக்கொண்ட நீதியரசர் அவர்கள் அடுத்த விசாரணைக்கு வருகின்ற போது எப்படி கொடுப்பீர்கள், எப்போது கொடுப்பீர்கள் என்ற விவரத்தோடு சிறந்த திட்டத்தோடு வர வேண்டும் என்று சொல்லி 27/7/2026 தேதிக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்தை பொறுத்தவரை என்ன நிலைப்பாடு எடுப்பார்கள் என்பது 27ஆம் தேதி தான் தெரிய வரும். அது எப்படி இருந்தாலும் அந்த நிலைப்பாடு என்பது நமக்கு சாதகமாக நாம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருந்தால் ஏற்றுக்கொள்வோம். இல்லை என்று சொன்னால் தொடர்ந்து நம்முடைய விசாரணையை தொடர்ந்து நடத்தி முழுமையான டிஏ அரியரை பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை நம்முடைய அமைப்பு எடுக்கும். அதற்குண்டான ஏற்பாடுகளை நமது வழக்கறிஞர் மூலமாக செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, அடுத்து நடக்கின்ற 27/7/2026 அன்று நடக்கின்ற அந்த விசாரணையிலே அரசினுடைய நிலைப்பாட்டை பொறுத்து நாம் அடுத்த நடவடிக்கைக்கு தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதோடு கூடுதலாக தற்போது தமிழ்நாடு அரசாங்கம் 24/6/2026 அன்று காப்பீடு திட்டம் சம்பந்தமான, மருத்துவ காப்பீடு சம்பந்தமான ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த அரசாணையிலே 1/7/2026 இருந்து 4 ஆண்டு காலத்திற்கு நடைமுறையில் இருப்பதான அந்த அரசாணையில் அரசு ஊழியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, இதர துறை ஊழியர்களுக்கு, ஓய்வூதியர்களுக்கு
அந்த மருத்துவ காப்பீடு திட்டம் பொருந்தும் என்று சொல்லி அதற்குண்டான அட்டவணைகளை, எத்தனை சிகிச்சைகள், எந்தெந்த மருத்துவமனைகள் என்பது உள்ளிட்டு 7,50 லட்சம் ரூபாய் அளவிற்கு மருத்துவ காப்பீடு எடுத்து செலவு செய்து கொள்வதற்கும், ஒரு குறிப்பிட்ட வியாதிகளுக்கு 12 லட்சம் வரை அனுமதிப்பதற்குண்டான ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த அரசாணையுடைய குறிப்பிடத்தக்க அம்சம் இத்தனை ஆண்டு காலமாக நாம் மருத்துவ காப்பீடு கோரி பலகட்ட இயக்கங்களை அரசாங்கங்களோடு பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் கூட கடந்த 2022ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தினுடைய அந்த அம்சம் என்பது 2024 நம்மிடம் விருப்புரிமை கேட்கப்பட்டது. அன்றைய சூழலில் குறைந்தபட்ச பென்ஷனாக அகவலைப்படி உயர்வு இல்லாத நிலையிலே தொழிலாளிகளுடைய ஓய்வூதிய மாத பென்ஷனிலே பிடித்தம் என்பது நிதிச்சுமையை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் அதிலே பல்வேறு கருத்துக்களை அரசுக்கு தெரிவித்திருந்தோம். அரசு அது சம்பந்தமாக எந்த மேல் நடவடிக்கை எடுக்கவில்லை. பெரும்பாலான ஊழியர்கள் விருப்புரிமை கொடுக்காத நிலையிலே அந்த மருத்துவ காப்பீடு திட்டம் என்பது நடைமுறைக்கு வரவில்லை. இப்போது இந்த அரசாணையிலே தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். அரசாணையில் சொல்லப்பட்டு இருக்காத பொதுத்துறை நிறுவனங்களைச் சேர்ந்த ஊழியர்களுக்கு, ஓய்வூதியர்களுக்கு அந்தந்த துறை சார்ந்த உயரதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இன்சூரன்ஸ் கம்பெனியோடு, காப்பீட்டு கம்பெனியோடு பேசி அவர்கள் மாதாந்திர பிரீமியம் தொகை செலுத்துவது சம்பந்தமான அந்த திட்டத்தில் இணைத்துக் கொள்வதற்குண்டான நடவடிக்கைகளை அந்தந்த துறையினுடைய உயரதிகாரிகள் எடுக்கலாம் என்ற ஒரு சரத்தும் அந்த அரசாணையில் இருப்பதன் காரணமாக அதை குறிப்பிட்டு நம்முடைய அமைப்பின் சார்பில் 27/6/2026 அன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், போக்குவரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், போக்குவரத்துறை செயலாளர், சுகாதாரத்துறை செயலாளர், போக்குவரத்து கழக ஓய்வூதிய நம்பக நிர்வாகி, 8 கோட்டங்களுடைய மேலாண் இயக்குநர்களுக்கும் ஒரு கடிதம் அனுப்பியிருக்கின்றோம். அந்த அரசாணையில் சுட்டிக்காட்டியிருப்பது போல கழக நிர்வாகங்களோ அல்லது போக்குவரத்து துறையோ அல்லது பென்ஷன் ட்ரஸ்ட்டோ சம்பந்தப்பட்ட யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனியோடு மருத்துவ காப்பீடு சம்பந்தமாக பேசி எங்களையும் அந்த திட்டத்தில், போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களையும் அந்த திட்டத்தில் இணைக்க வேண்டும் என்றும், குறிப்பாக குறைந்த பென்ஷன் பெறக்கூடிய, காப்பீட்டு திட்டம் பெறுவதற்குண்டான வருமான உச்சவரம்புக்கு குறைவாக 1,20,000 ரூபாய்க்கு கீழாக ஓய்வூதியம் பெறக்கூடிய ஆண்டுக்கு 1,20,000 ரூபாய்க்கு கீழாக ஓய்வூதியம் பெறக்கூடிய ஓய்வூதியர்களுக்கு மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு தமிழக முதலமைச்சருடைய காப்பீட்டு திட்டத்திலே இலவசமாக அந்த காப்பீட்டு திட்டத்தில் இணைத்துக் கொள்வதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், மருத்துவ காப்பீடு சம்பந்தமான அரசாணையில் சத்துணவு, அங்கன்வாடி, குறிப்பிட்ட தொகுப்பூதியம் பெறக்கூடிய ஊழியர்களுக்கு அவர்களை முதல்வர் காப்பீட்டு திட்டத்தில் இணைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்கலாம் என்று இருப்பதன் அடிப்படையில் அதையும் சுட்டிக்காட்டி நாம் நம்முடைய அமைப்பின் சார்பாக கடிதம் கொடுத்திருக்கிறோம். அது சம்பந்தமாக சந்தித்து பேசுவதற்கு நேரம் கேட்டிருக்கிறோம். ஆகவே மருத்துவ காப்பீடு சம்பந்தமாக மிக விரைவில் தேவையான நடவடிக்கைகளை எடுத்து நம்மையும் அந்த திட்டத்தில் இணைப்பதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு, அடுத்து வரக்கூடிய விசாரணைக்கு பிறகு அதில் வரக்கூடிய நிலையை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு நாம் திட்டமிடுவோம். ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளை, நடந்து வரக்கூடிய வழக்குகளை விரைவுபடுத்துவதற்குண்டான நடவடிக்கைகளை வழக்கறிஞர்களை கலந்து விரைவுபடுத்தியிருக்கின்றோம். அதற்காக சென்னையில் இருக்கக்கூடிய நம்முடைய மாநில மைய நிர்வாகிகள், மதுரையில் இருக்கக்கூடிய மாநில மைய நிர்வாகிகள்
அந்தந்த நீதிமன்றங்களிலே நடக்கக்கூடிய வழக்குகள் சம்பந்தமாக அந்தந்த நீதிமன்றங்களுடைய வழக்கறிஞர்களோடு தினந்தோறும் தொடர்பு கொண்டு அதை விரைவில் கொண்டு வருவதற்குண்டான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் பல விவரங்களோடு அடுத்த காணொளியில் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.